அடுத்தவர்களில் மேலே தரப்பட்டுள்ள ஏபிசிடி எனும் சேர்த்தைகள் இலத்திர நாட்ட பிரதியிட தாக்கங்களை பங்குபற்றும் போது தாக்க வீத அதிகரிப்பு வரிசை பென்சீன் வரைவு. அடுத்தது ஒரு சிஎல் OH CH3. இங்க பாத்தீங்கன்னா சொன்னா இலத்திர பென்சீன் வரைவு நடக்கும் இலத்திர நாட்ட பிரதியீடு தாக்கங்கள் சி டபுள் போன் நடக்கிற தாக்கம் கரநாட்ட கூட்டல் தாக்கம் டபுள் போன் ட்ரிபிள் போன் நடக்கிற தாக்கம் இலத்திர நாட்ட கூட்டல் சி டபுள் போன் நடக்கிற கரநாட்ட கூட்டல் தாக்கம் லூகாஸின் சோதனை போல் அது நடக்கிற தாக்கம் கரநாட்ட பிரதியீடு லூகாஸின் சோதனை போல் நடக்கிறது கரநாட்ட பிரதியீடு சி டபுள் போன் OH ஆனது Cl மைனஸ் ஆன இடம்பெயர்த்து கர்நாடக பிரதியீடு CH2 வந்து Cl2 போட்டோம்னு சொல்லி சூரிய ஒளியிலே மூலிகை போட்டோம்னு சொன்னாங்க சுயாதீன மூலிகை பிரதியீட்டு தாக்கம். அடுத்த என்ன சொன்னா பென்சீன் வரைவு நடக்கிற தாக்கம் இலத்திர நாட்ட பிரதியீட்டு தாக்கம். ஏன் பென்சீன் வரைவு 6 பை இலத்திரங்கள் இருக்கு 3 பைப்பினை சர்க்கரை நிலைக்கு உட்பட்டு என்ன நடக்கும் அது பென்சீன் வரைவு உறுதியை ஆகவே பென்சீன் வரைவு உடைக்கலாம் ஆகவே இலத்திர நாட்ட கூட்டல் நடக்காது. எது மாத்திரம் நடக்கும் இலத்திர நாட்ட பிரதியீடு தாக்கம் பென்சீன் வரைவு சிறப்பியல்பான தாக்கம் இலத்திர நாட்ட பிரதியீடு தாக்கம். இது சுயாதீன மூலிகை பிரதியீடு தாக்கம். இது கர்நாடக பிரதியீடு கர்நாடக கூட்டல் இலத்திர நாட்ட கூட்டல். எங்க பாத்தீங்கன்னா இலத்திர நாட்ட பிரதியீடு தாக்கம் கூடுதலான கோணம். இலத்திர நாட்ட பிரதியீடு சொன்னா இலத்திர நாடி வரும் எங்க பாத்தீங்கன்னா சொன்னா இலத்திர நாடி வரும் இலத்திர நடத்தி எங்க இருக்கும் கூடுதலா இருக்கும் இலத்திர நடத்தி கூடுதலா இருக்கும். எங்க இலத்திர நடத்தி கூடலிக்கும் அங்க இலத்திர நாடி வருவாரு இலத்திர நாடி வருவாரு. எங்க பாத்தீங்கன்னா சொன்னா சரி Cl2 நார்மல் பென்சீன் Cl வந்து குளோரோபென்சீன் இது தொலியின் இது ஃபீனோல் குளோரோபென்சீன் இது ஒரு பென்சீன். எங்க வந்தா இலத்திர நடத்தி எங்க அதிகம் இந்த கேள்வி வைக்கிறது சொன்ன இவர் பரிவுட்படுத்துவதன் ஏவற்படுத்துவாரு பரிவுட்படுத்துவதன் மூலம் தொழிற்பர்கள் ஓதோபரா வழிகாட்டி ஏவற்படுத்து ஓதோபரா வழிகாட்டி பரிவுட்படுத்து. ஆகவே எங்க மைனஸ் பண்ணுவாரு இங்க பரிவுட்படுத்துவது வரும் இலத்திர நடத்தியை கூட்டுவாரு மெட்டாவளை கூட்டுவாரு ஓதோபராவளை கூட்டுறதை விட புறக்கணிக்கத்தக்க வரும் மெட்டாவளை கூட்டுவாரு. ஆனா இவர் அட்கை கூட்டம் CH3 அட்கை கூட்டம் இவர் பரிவுட்பட்டு இலத்திர நடத்தி அதிகரிப்பார் பென்சீன் வளையத்துக்கு இவரை அட்கை கூட்டம் இலத்திரங்களை தள்ளுவதன் மூலம் பென்சீன் வளையத்தில் இலத்திர நடத்திய அதிகரிப்பாரு. சோ இவர் இலத்திர நடத்தி அதிகரிக்கிறது விடவும் இவர் அதிகரிக்கிறது குறையே டெக்ஸார்டர் மைனஸ் சொன்னா இவர் ஒரு சிறிதளவு மைனஸ் சிஎல்ங்கிறது ஏவல் அகற்றும் ஓதோபரா வழிகாட்டி அதாவது ஏவல் அகற்றுவாரு பென்சீன் வளையத்தில் இலத்திர நடத்திய குறைப்பாரு ஏவல் அகற்றும்னா இலத்திர நடத்திய குறைக்கும் என்று மீன். ஆகவே பிளஸ் இங்க நார்மல் பென்சீன் இதை கேள்வி தாண்டி நம்ம போடுமா இருந்தால் இன்னொரு சைடு என்ன பண்ணலாம் இன்னொரு கூட்டம் போடணும். இது வலிமையான ஏவலாற்றும் கூட்டம் மெட்டாவலிகாட்டும் ஏவலாற்றும் கூட்டம் ஆகியவற்றை வரும் அதிக அளவு பிளஸ் சைடு கொண்டு வரும். ஆகவே எங்க இடத்துல ஆகாதிகம் ஆகக்கூடிய இடத்துல எங்க கூட இங்க கூட ஃபீனோல்ல ஆகும் முதலாவது இது ஒரு வரி இரண்டாவது இது வரும் மூணாவது நார்மல் பென்சீன் வரும் நாலாவது குளோரின் வரும் அஞ்சாவது என்னோட சேர்ந்தது எங்க இலத்திர அடர்த்தி அதிகமோ அங்கே வரும் இலத்திர நாட்ட பிரதியீட்டு தாக்கம் மிக விரைவாக தாக்கம் விரைவாக நடக்கும். இலத்திர நாடி போவார் இவ்வாறு அமைந்து கொடுக்கும். முதலாவது ஆக கூடுதலாக இருக்கிறது பறைக்குட்பட்டு ஏவப்படுத்துவது அல்லது அட்கை கூட்டம் பறைக்குட்படாமலுக்கு இலத்திர தள்ளி ஏவப்படுத்துறது. அடுத்தது நோபல் பயிற்சி. அடுத்து ஏவல் ஆற்றும் ஓதோபரா வழிகாட்டி அதாவது அட்கை கூட்டம் சொல்லி அலசத்த இருக்கணும். அடுத்தது மிகவும் கவர்ச்சியா இலத்திர கவர்வது மிகவும் வழியாக இலத்திர கவர்ற எண்ணூட்டு கூட்டம் அதாவது எண்ணூட்டு ஏவல் ஆற்றும் கூட்டம் ஆகவே ஓதோபரா தாளங்கள் பிளஸ் ஓதோபரா தாளங்கள் பிளஸ் ஏற்றம் தூண்டப்படும் பிளஸ் வருமானம் பிளஸ் வராது பிளஸ் ஏற்றம் பிளஸ் தூண்டப்படும் பறைக்குட்படும் படிச்சிருக்கீங்க
அடுத்தது அம்புக்குறி போட்டு இவ்வாறு காட்டி 3 பதிவு கட்டமைப்புகள் கீறி படிச்சிருக்கீங்க. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா இப்படி பாக்ஸை போட்டு படிச்சிருக்கீங்க. இங்கே +1 அடுத்து இங்கே +1 அடுத்து இங்கே +1 இதெல்லாம் கீறி படிச்சிருக்கீங்க. அதனால விளங்கப்படுத்தல. சரியா? இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. அடுத்த கேள்வி 7ஆம் கேள்வி. மேற்குறித்த சேர்வைகளின் நீர்க்கரைதிறன் அதிகரிக்கும் வரிசை. மேற்குறித்த சேர்வைகளின் நீர்க்கரைதிறன் அதிகரிக்கும் வரிசை. முதலாவது பாத்தீங்கன்னா முதலாவது சேர்வை பாருங்க. முதலாவது சொல்றாங்க CH3 CH2 CH2OH, அதாவது OH என ஒரு ஆல்கஹால், முதல் ஆல்கஹால். B பாருங்க, அது ஒரு முதல் ஆல்கஹால் தான், ஆனா என்ன கார்பன் எண்ணிக்கை குறைவு, கார்பன் எண்ணிக்கை குறைவு. C பாருங்க, CH ஒரு C டபுள் பாண்ட் OH இருக்கு, C டபுள் பாண்ட் H இருக்கு. அதாவது என்ன அர்த்தம், அங்க ஆல்டிஹைட் கூட்டம், அதாவது முனைவாக்கம் இருக்கு. D பாத்தீங்கன்னா என்ன குளோரைட், அதாவது கடைசியில குளோரின் வந்து சேர்ந்துருக்கு. இதுல எது விரைவா தரங்குவாரு, முதலாவது எது கரைய மாட்டேன், DNA அது கரையாது, DNA செய்யாது, D கரையாது. அடுத்த பார்ப்போம் எது ஏலையும் என்ன பிணைப்பு உருவாக்கலாம், ஐதரசன் பிணைப்பு உருவாக்கும், A ஐதரசன் பிணைப்பு உருவாக்கும், B யும் ஐதரசன் பிணைப்பு உருவாக்கும், C என்ன உருவாக்கும் முனைவாக்க முறையை சேர்வை, BC முனைவாக்க முறையை சேர்வை. ஆகவே D கரையாது, அதை விட கொஞ்சம் கரையிறன்னு சொன்னது C கரையும், ஏன் முனைவாக்கம் இருக்கு. ஏயும் B பாத்தீங்கன்னா ரெண்டுலையுமே என்ன முதலுக்கு தான் OH கூட்டம் இருக்கு. கார்பன் எண்ணிக்கை எதுக்கு குறையோ அதுல கரைதிறன் அதிகமா இருக்கு. கார்பன் எண்ணிக்கை குறையதுன்னா அதுல கரைதிறன் அதிகம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு CH2OH இருக்கிறது, CH3 CH2OH, CH3 CH2OH. கார்பன் எண்ணிக்கை அதிகரித்து போகும். ஆக கரைதிறன் குறைந்து கொண்டு போகாது, கரைதிறன் குறைந்து கொண்டு ஆக கரைதிறனுடைய இது அடுத்தது கார்பன் எண்ணிக்கை அதிகரிக்க கரைதிறன் குறையும். ஆகவே ஆகக்கூட கரைதிறன் கொண்டது B, இரண்டாவது A, அதுக்கடுத்து C, அதுக்கடுத்து D. D கரையவே கரையாது, D கரையாது. ஐதரசன் பிணைப்புகள் எண்ணிக்கை அதிகரிக்க நீ வரும் கரைதிறன் அதிகரிக்கும். இந்த OH இன்னொரு OH எக்ஸாம்பிள் இருக்குன்னு சொன்னா இதுல மிகவும் அதிகம் OH எண்ணிக்கை அதிகரிக்க அதாவது ஐதரசன் பிணைப்புகள் எண்ணிக்கை அதிகரிக்க கரைதிறன் அதிகரிக்கும். அடுத்தது எட்டாவது கல்சியம் நைட்ரேட் CaNO3 கல்சியம் நைட்ரேட் என்ற ஒரு நீர்க்கரைசல் 5 கல்சியம் உள்ள சைன்களில் 20 மில்லிகிராம் அடங்கியுள்ளது. கரைசலில் NO3- இன் செறிவு எங்கே பார்ப்போம், எங்கே பார்த்து கொண்டிருக்கேன்னு சொன்னா CaNO3 கல்சியம் நைட்ரேட் எதுவுமே வீழ்படியவில்லை. ஆகவே நைட்ரேட் சேர்வைகள் யாவும் வீழ்படியவில்லை, யாவுமே கரைசல்கள் NO3- மாதிரி NO3- NO2- இருக்கிற சேர்வைகள் யாவுமே கரைசல்கள், வீழ்படிவுகள் எதுவுமே வீழ்படிவில்லை. அவன் எவ்வாறு பிரிவது, கல்சியம் பிளஸ் ஆகவும் 2 NO3- ஆகவும் பிரிவது, 2 NO3- ஆகவும் பிரிவார். சோ இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இங்க என்ன சொல்றீங்க, கல்சியத்துல திரும்பி 20 மில்லிகிராம், அவன் 20 10 கிராம். எப்போதுமே பிரிவு தந்தா போட வேண்டிய சமன்பாடு N7=eங்கிற சமன்பாடு தான் எப்போதுமே பயன்படுத்த வேண்டிய. N7=eங்கிற இருந்தால் M தெரியும், M தெரியும் 40 கிராம் பிடிச்சிங்க. எப்படி 5 தர 10/4 3 5 தர 10/4 3. ஆக வீசுமாறு 1க்கு 2. ஆக இது 5 தர 10/4 எத்தனை வரும், 10 தர 10/4 3 10 தர 10/4 3. அடுத்து 10 10/4 3 தெரியும், கணவளவு தான் தெரியும். எவ்வளவு C7N C7N இந்த B எவ்வளவு B அரை sin டெசிமீட்டர் கியூப். ஆக எவ்வளவு 100 20. அப்ப 2 தர 10/3 3 டெசிமீட்டர் -3 NO3- சரி 2 தர 10/3 டெசிமீட்டர் -3 NO3- செறிவு. சண்டே NO3- செறிவை ppm தருகிறது. NO3- செறிவை ppm தருகிறது. என்னது பாத்தீங்க, நைட்ரஜன் எத்தனை 14, ஆக்ஸிஜன் எத்தனை 48, 2 62
2. ஆகவே மூல என்ன மாத்திருக்கு மில்லிகிராம் மாத்திருக்கு 2 தர 10 sin 3 தர 62 தர 10 3 ஏ மில்லிகிராம் டெசிமீட்டர் மைனஸ் தான் என்ன ppm சமம் ppm சமம். ஆகவே இந்த மூல மில்லிகிராம் மாத்திருக்கு 62 தர 10 மூல கோடிக்கு மாறணும். எவ்வளவு 124 ppm 124 ppm அல்லது 124 மில்லிகிராம் டெசிமீட்டர் மைனஸ் அட்வான்ஸ் ஆக இருக்கா 124 ppm. இது சரி ஒரு 10 செய்ய முடியும் டெசிமீட்டர் மைனஸ் கட்டகடி சரி தான் வெச்சுக்கலாம். ppm கட்டண இப்படி வரும் ppm கட்டா இவ்வாறு வரும். அதை கீழே தரப்பட்டுள்ளவற்றில் எந்த மூலக்கூறு அல்லது அயன் அதி உயர்ந்த இருமுனைவு திருப்புத்திறனை கொண்டுள்ளது? ஓசோன் ஓசோன் ஒன்று இப்படி எழுதலாம். O minus plus ஓசோன். அடுத்தது என்ன அமோனியம் NH3 கூட ரொம்ப வடிவம். அடுத்த வடிவம் என்ன NO2 plus NO2 plus. அடுத்தது AlCl3 வடிவம். அடுத்தது ICl4 minus என்ன வடிவம் பரசாதன வடிவம் ICl4 minus. அநேகமாக இருமுனை திருப்புகள் சேர்க்கைகளில் சமச்சீரான சேர்க்கைகளுக்கு இருமுனை திருப்புகள் 0 கிட்டத்தட்ட சமச்சீரான சேர்க்கைகளுக்கு இருமுனை திருப்புகள் 0. அதாவது நேர்கோட்டு வடிவம் தரமுக்கோண வடிவம் தரசாத வடிவங்கள் 0 இருக்கும். ஓசோன் எப்படி இங்கே 0 எத்தனை 0 இருப்பாது. ஆக இங்க இருக்க சேர்வை எது மட்டும்தான் இருக்கு அமோனியா மட்டும்தான் இருக்கு. இதுக்கு இருக்கான்னு கேட்டா ஓசோனுக்கு இருமுனை திருப்புகள் இருக்கு. இவ்வாறு இல்லை உண்மையா சேவையவா இருக்கு இவ்வாறு இருக்கும். ஆக வேண்டிய இருமுனை திருப்புகள் இருக்கு. ஒப்பீட்டு அதிகம் அமோனியாக்கு அதிகம். எத்தனை ரெண்டாவது 10வது வினா. CO2 SO2 N2 ஹீலியம் நியோன் ஆகியவற்றில் அதிகரிக்கும் கொதிநிலை அதிகரிக்கும் வரிசை. இங்க முனைவாக்கம் இருக்கா? சேர்வைக்கு முனைவாக்கம் இருக்கா? இல்லை. ஏதாவது சேர்வைக்கு வேற யாரும் ஹைட்ரஜன் ஒன்று இருக்கா? எதுக்குமே ஹைட்ரஜன் ஒன்று இல்லை. ஸோ எதை மட்டும் பார்க்கணும் வந்தர்வாலின் கவர்ச்சி விசை. இங்க ஹைட்ரஜன் கொண்டும் இல்லை முனைவாக்கமும் இல்லை. என்ன பார்க்கணும் வந்தர்வாலின் கவர்ச்சி விசை. வந்தர்வாலின் கவர்ச்சி விசை தங்கியிருக்கிற காரணம் எது? மூலக்கூற்று திணிவனே சார் மூலக்கூற்று திணிவன் அதிகரிக்க பருமன் அதிகரிக்க லண்டன் கவர்ச்சி விசை அதிகரிக்கும். லண்டன் கவர்ச்சி விசை அதிகரிக்க மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசை அதிகரிக்க கொதிநிலை அதிகரிக்கும். ஆக கூட குறைந்தது ஹீலியம் 4 நியோனுக்கு 20 நைட்ரசனுக்கு 28 கார்பன் CO2க்கு 44 SO2க்கு கந்தகத்துக்கு 32 ஓட்சிஜன் 16 சொன்னா CO2 அதிகம். ஆகவே ஆகக்கூடியது எதுக்கு இருக்கும் திணிவு கூடியது SO2, அதோட குறைஞ்சது CO2, அதோட குறைஞ்சது N2, அதோட குறைஞ்சது நியோன், ஆகம் குறைந்தது ஹீலியம். எத்தனை பாசிபிள்? முதலாவது விட சாத்தியம். மூலக்கூற்று திணிவு பருமன் கூட என்ன செய்வாரு வந்தர்வாலின் கவர்ச்சி விசை கூடும். மூலக்கூற்றை கவர்ச்சி விசை அதிகரிப்பதன் காரணமாக கொதிநிலை அதிகரிக்கும். அடுத்த கேள்வி 11வது ABC ஆகியன 3 உலோகங்களாகும். நியம நிபந்தனையின் கீழ் A2+ அல்லது C2+ ஆகிய கரைசல்களில் B ஒட்சியேற்றம் அடைகிறது. ஆனால் A2+ கரைசலில் C ஒட்சியேற்றம் அடைய மாட்டாது. உங்களுக்கு நியம தாழ்த்தல் அழுத்தங்கள் தந்திருக்கு. என்ன செய்யறது? உங்களுக்கு நியம தாழ்த்தல் அழுத்தங்களுக்கு நீங்க யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு தாக்க வீத தொடர்பு அதை வச்சும் யோசிக்கலாம், அல்லது உங்களுக்கு தாக்க வீத தொடர்புன்னு சொன்னா அதை வச்சும் யோசிக்கலாம். அதாவது என்ன நியம தாழ்த்தல் அழுத்தங்கள் மைனஸ்ல இருக்கு. ஆகவே எந்த பேருக்கு மைனஸ்ல இருக்கோ அதை கிரிப்பாரு மேலு கிரிப்பாரு. எது மைனஸ்ல பெருசா இருக்கோ அவர் மேலு கிரிப்பாரு. எது மைனஸ்ல பெருசா தந்திருக்காங்க? Z தந்திருக்காங்க. அதுக்கடுத்தது PB தந்திருக்காங்க. அதுக்கடுத்தது CU ஆகக்கூடியது -50 ஆக மேலுக்கு வரும். அடுத்து -50 கீழுக்கு பிளஸ் 50 கீழுக்கு வரும். என்ன அர்த்தம் சொன்னா Z2+ கரைசல் இருக்காரு,
இதை கண்டுபிடிச்சு Z2 பிளஸ் கரைசலுக்குள்ள பிபிஎஸ் தாக்க நடக்குவாங்க நடக்காது. ஏன் Z2 பிளஸ் தாக்குதல் கூடியது அவை பிபியோட தாக்குதல் கூடியது அவை என்ன வரை ஒட்சியேற்றப்பட்டதில்லை இப்ப சொல்லி தாக்கம் நடக்காது. மாறிதான் Z10 ஆனது Pb2 பிளஸ் கரைசலுக்குள்ள இருந்தால் Z10 ஆனது Z2 பிளஸ் மாற Pb2 பிளஸ் என்ன மாறும் Pb ஆக மாறும். தாக்குதல் கூடிய செயலை இருக்கும் போது தாக்குவாரு தாக்குவாரு Z10 Pb இருக்குன்னு சொன்னா Z10 பிளஸ் Pb இப்படி இருக்குன்னு சொன்னா தாக்கு நடக்குமா நடக்காது. தாக்கு இப்படி இருந்தால் தாக்கு நடக்காது இப்படி இருந்தால் தாக்கு என்ன செய்யாது நடக்காது தாக்கு நடக்காது. இங்க பாருங்க என்ன சொல்றான் முதலாவது A2 பிளஸ் C கரைசலுக்குள்ள என்ன BOC இடமடைதான் A2 பிளஸ் C2 பிளஸ் BOC இடமடைதான் Bb2 பிளஸ் Cu2 பிளஸ் உள்ள Z அப்படி என்ன செய்வார் ஒட்சியேற்றம் அடைவாரு. ஆகவே Z என்ன இருப்பாரு B இருப்பாரு B இருப்பாரு. அடுத்து என்ன சொல்றாங்க A2 பிளஸ் கரைசலில் C ஒட்சியேற்றம் அடைய மாட்டாது. A2 பிளஸ் கரைசல்ல C ஒட்சியேற்றம் அடையாது. ஆகவே A2 பிளஸ் கரைசல் ஏதாவது C ஒட்சியேற்றம் அடையல C ஒட்சியேற்றம் அடையலன்னு சொன்னா ஏதாவது சான்ஸ் இருக்கா? A2 பிளஸ் கரைசல்ல செப்பு 2 பிளஸ் இருக்கும் செப்பு 2 A2 பிளஸ் கரைசல்ல Pb2 பிளஸ் இருக்கும் A Pb நடக்கும் A Pb2 பிளஸ் நடக்கும். அடுத்தா Cu2 பிளஸ் போறோம் CO போட்டோம்னு சொன்னா தாக்க நடக்குமா நடக்காது. சோ பாசிபிளா பாசிபிள் இல்லையா பாசிபிள். ஏ Pb2 பிளஸ் CO போறோம் தாக்க நடக்குமா தாக்க நடக்காது. ஆனா மாதிரி நடக்கும் எப்படி Pb பிளஸ் Cu2 பிளஸ் போட்டோம்னு சொன்னா தாக்க நடக்கும். Pb ஆனது Pb2 பிளஸ் ஆக Cu ஆனது தாக்கப்படும். Pb ஆனது Pb2 பிளஸ் சேர்த்து Cu2 பிளஸ் ஆனது Cu ஆக தாக்கப்படுது. ஆகவே மின்னரசாய தொடர்புல தாக்க வீத தொடர்புல மேலுக்கு இருக்கிற மூலங்கள் அநேகமாக மேலுக்கு இருக்கிற மூலங்கள் ஒட்சியேட்டு கருவிகளாக இருப்பது மேலுக்கு தாக்க கருவிகளாக இருப்பது பெரும்பாத காலத்தை போட்டு என்ன தான் ஒட்சியேற்றப்படுவார். தாக்க வீத தொடர்புல மேலுக்கு இருக்கிற மூலங்கள் பொட்டாசியம் சோடியம் போன்ற மூலங்கள் விவரத்துல மேலுக்கு இருக்கிற மூலங்கள் காலத்தின் கருவி பெரும்பாத காலத்தை போட்டு தான் ஒட்சியேற்றப்படுவார். சோடியமான Na+ மாறும் கால்சியமான கால்சியம் 2+ மாறும் மக்னீசியமானது மக்னீசியம் 2+ மாறுவாரு. இதை வச்சு கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னாலும் உங்களுக்கு ஒரு நியம தாழ்த்தல் அர்த்தங்கள் தந்திருக்கு அதை வச்சு இப்படி மைண்டில் இருக்கலாம். நியம தாழ்த்தல் அர்த்தம் தெரியலன்னு சொன்னா உங்களுக்கு இந்த தாக்கலிய தொடர் ஞாபகம் இருந்தால் அதை வச்சு என்ன செய்யலாம் ஐடியா எடுக்கலாம். அடுத்த கேள்வி CA3 CH2 C OCH3 நீர்ப்பகுப்பு செய்யறாங்க. கார ஊடகத்தில் நீர்ப்பகுப்பு செய்யறாங்களாம். இறுதியாக உள்ள விளைபொருட்கள் என்ன செய்யணும்? இந்த இது உறுதியில்லாத பொண்டு இது உறுதியில்லாத பொண்டு அப்ப என்ன செய்ய இந்த பொண்டோட பாரு உடல் பண்ணி செய்வாரு நீர்ப்பகுப்பு நடக்கு கார நீர்ப்பகுப்பு நடப்பாரு H இப்படி என்ன செய்யும் இந்த H எதை நோக்கி விளையும் இது இந்த OH இதை நோக்கி வர இந்த ஹைட்ரஜன் வரும் இங்கே வருவாரு இங்கே வர இங்கே OH உடைய முடிப்பாரு இங்கே வந்து ஹைட்ரஜன் முடிப்பாரு. அந்த பொண்டுடைய எப்படி இருக்கும் CA3 CH C double OH CA3 OH ரெண்டு சேர்ந்து இங்க என்ன ஊடகத்துல இருக்கு கார ஊடகத்துல இருக்கு கார ஊடகம் இங்க இருக்கு C double ஊடகம்ங்கிறது அமிலம். ஆகவே அமிலகார தாக்கம் நடக்கும் அமிலகார தாக்கம் நடக்கும். ஆகவே ஹைட்ரஜன் வழியாக பட் என்ன செய்யும் சோடியம் வந்து சேரும் சோடியம் வந்து சேரும் அமிலகார தாக்கம் நடக்கும். நீங்க என்ன அல்கஹால் அமிலம் பண்ணா ஏன் நீங்க O- Na+ வராதுன்னு என்ன காரணம்? அல்கஹால் அமிலத்தன்மை எதோட அமிலத்தன்மை குறை நீர் அமிலத்தன்மையோட அல்கஹால் அமிலத்தன்மை குறை. அமிலத்தன்மை ஒன்று முதலாவது கார்பாக்சிலிக் அசிட் அடுத்தது ஃபீனோல் வருது அதுக்கடுத்து என்ன வரும் நீர் அதுக்கடுத்தது அல்கஹால் அடுத்தது டபுள் போன் சிங்கிள் போன் கார்பாக்சிலிக் அசிட் ஃபீனோல் நீர் அல்கஹால். நீர் அமிலத்தன்மையோட எது குறை அல்கஹால் அமிலத்தன்மை குறையே. ஆகவே இன்னும் வச்சாலும் நீரோட கலந்தாலே ஐதாக்கு ஆனா அல்கஹால் தாக்குவார் நீரோட இன்னும் வயசாக முடிய மாட்டார். சோ அல்கஹால் தாக்குவார் அல்கஹால் மாட்டார் தாக்க மாட்டார். ஏன் ஆகவும் அமிலத்தன்மை குறையே அமிலத்தன்மை குறைன்னு சொன்னா இன்னும் வச்சாலும் அல்கஹால் செய்யாது தாக்காது. CH OH அப்படியே வரும்
கார்பாக்சிலேஷன் அமிலத்தின் கூடியது ஆகவே அங்க இருக்கிற கார்போனில் கார்பாக்சிலேஷன் இருக்கிற OH கூட்டம் Na+ வந்து இடம் பிடிக்கும். ஆகவே கார்பாக்சிலிக் ஆசிட் தாக்கும், ஆல்கஹால் என்ன செய்யாது, கார்போனில் தாக்காது. அது 13வது வினா. 13வது வினா. முதலாவது பாருங்க, முதலாவது H2O கேஸ் எல்லாம் எங்க தாக்கம், புரோப தாக்கம். மைனஸ்ல இருந்து மைனஸ்ல அர்த்தம் என்ன, புரோப தாக்கம், சக்தியை வெளியீடு அர்த்தம், சக்தியை வெளியீடு என்று அர்த்தம். H2 + O2 கேஸ் சொல்றாங்க, H2 + O. ரெண்டாயிரம் சொல்றான், H2 + half O2 + half O2. yes எல்லாம் ஒரே பகுதிங்க, எழுதி 2 A B C என்பது மைனஸ் வரதுக்கு புரோப தாக்கத்தை மைனஸ் வருது. வெப்ப உள்ளலை மாற்றத்தின் எண்பெருமானங்கள் எதிராக கூட சக்தி வெளியீடு. அதாவது ரெண்டுலேயும் ஏதாவது உருவாகுது, ஒரு மூல் நீர் தான் உருவாகுது, எல்லாத்துலேயும் எத்தனை நீர் உருவாகுது, H2O ஒரு மூல் நீர் கூட தான் உருவாகுது. ஆகவே எல்லாத்துலேயும் நீர் உருவாகுறதால வெளியாகிற சக்தியே ஒரே அளவு தான் இருக்கும். நீர் மூலக்கு உருவாகிற சக்தி ஒரே அளவு தான் இருக்கும். ஆனா இங்கே பார்த்தோம்னு சொன்னா இது மாறுது. என்ன காரணம், எங்க பாத்தீங்கன்னா சொன்னா பிணை உடையோடு எங்க பாத்தீங்கன்னா H2 இருக்காது, அவன் இங்க எப்படி இருக்குது HH போன்று, இங்க HH போன்று இருக்காது, இங்க ஹைட்ரஜன் மட்டும் இருக்கு, இங்க ஆக்சிஜன் மட்டும் இருக்கு. ஆகவே முதலாவது தாக்கம் அடையும் சேர்ந்து உருவாகும்னு சொன்னா ஒன்று தாக்கம் நடக்கும் சொன்னா ஒன்று உடையோடு இந்த பொண்ணு உடைஞ்ச பிறகு இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தாக்கம் அடையும் நீர். ஆகவே பொண்டை உடைக்கிற தாக்கம் தாக்கம் அகோபத்தாக்கம். பொண்டை உடைக்கிறன்னு சொன்னா, அதாவது இந்த பேனை உடைக்கிறன்னு சொன்னா சக்தியை கொடுக்கணும். பொண்டை உடைக்கிறன்னு சொன்னா சக்தியை கொடுக்கணும். ஆகவே பொண்டு உடைக்கிறேன்னு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் H2O. இங்க எத்தனை பொண்டு உடையணும், இந்த பொண்டு உடையணும், இந்த ரெண்டு பொண்டு உடையணும், இங்க பொண்டு உடையணும், பொண்டுடைய தேவையில்லை. ஆகவே ஒரு மூணு நீர் உனக்கு உருவாகும்னு சொன்னாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், -52 கிலோ சக்தி வெளியாக 52 கிலோ சக்தி வெளியாக இருந்தா அப்படி 52 கிலோ சக்தி வரும் நீங்க. ஆனா இங்க வருமா, வராது. இது ஒரு 5 கிலோ குஞ்சுவாரு, இது ஒரு 5 கிலோ குஞ்சுவாரு. அவங்க நிர்வாக குறையும். இதுல சக்தி இது உரையிறது கொஞ்சம் சக்தி போடுது, ஆக இங்க குறையும். ஆனா இங்க அப்படியே வரும். ஆக இந்த ரெண்டுக்கும் பொன்னுடைய சக்தியை கொடுக்கணும், இங்க மட்டும் பொன்னுடைய சக்தியை கொடுக்கணும், இங்க பொன்னுடைய சக்தியை கொடுக்க தேவை இல்லை. சோ இது மட்டும் தான் வருது. அப்ப ஆகக்கூடியது இதுக்கு சக்தி கூட ரெண்டாவது இது, மூணாவது இது CAB விளங்க. ஆக இந்த பொன்னுடைய சக்தியை கொடுக்கணும். வெளியாக சக்தியில கொஞ்சம் சக்தி எதுக்கு யூஸ் ஆகிருக்கு, இந்த பொண்டை உடைக்கிறதுக்கு யூஸ் ஆகி இருக்கும். 14வது 14வது வினா. சோடியம் கார்பனேட் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் ஒரு 4 கிராம் கரவை வெப்பமாக்கப்பட்ட போது திணிவில் உள்ள இழப்பு 0.31 கிராம் ஆகும். கலவையின் சோடியம் கார்பனேட்டின் திணிவின் சதவீதம், சோடியம் கார்பனேட்டின் திணிவின் சதவீதம். இங்கே பாருங்க, சோடியம் கார்பனேட் பிரிக்கலாம், சோடியம் இரு கார்பனேட் பிரிக்கலாம். சோடியம் கார்பனேட் பிரிக்க மாட்டேன் அடையாது. முதலாம் கூட்ட கார்பனேட்டுகள் வெப்ப பிரிக்க அடையாது. லித்தியம் கார்பனேட் மட்டும் தான் செய்வார், வெப்ப பிரிக்க அடைவார். முதலாம் கூட்டத்தில் லித்தியம் கார்பனேட் மட்டும் தான் செய்வார், வெப்பத்துக்கு உறுதி இல்லாத சேர்ப்பு வெப்ப பிரிக்கை அடையும். லித்தியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாக முடியாது, லித்தியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாக முடியாது. மற்ற முதலாம் கூட்ட உலகங்கள் எதுவும் ரெடியாது, வெப்ப பிரிக்கை அடையாது, வெப்ப பிரிக்கை அடையாது. ரெடியாது சேர்வு வராது. ஆனால் இங்கே வெப்ப பிரிக்கை அடையும். ஆனால் என்ன வரும், Na2CO3 CO2 plus H2O சாப்பிடுறது 2 NaCO3 இதனே வருது. எவ்வளவு நிறை இழக்கப்படலாம், ரெண்டு சேர்ந்து எவ்வளவு கிராமா, 4 கிராம். இது ரெண்டு சேர்ந்து எவ்வளவு நிறை இழப்பு வருது, நிறை இழப்பு வருது. ஆகவே ரெண்டு படியாயிருக்கு, இது வெள்ளை நிற படியாக படியாயிருக்கு, வெள்ளை நிற படியா இருக்கு. இது ரெண்டு சேர்ந்து எவ்வளவு கிராம் வருது, 0.31 கிராம். 3 கிராம் 300 கிராம் எங்க வரும். இதுல மூலனா 2x இருக்கு, 2x எடுத்தா இவர மூலத்துக்கு பீசமான 1 கொண்டு x x இது ரெண்டு 2க்கு 1 பீசமான இது 2x னா இவர x இவர x மூல இருக்கு, 2x x மூல இருக்கு. ஆகவே n7w உங்களுக்கு தெரியும். ஆகவே சார் மூலத்துக்கு நான் வெரி பண்ணிட்டீங்கன்னா
திணியும் வருவார். அப்போ இதில் ஒரு காமன் எக்ஸ் 44 எக்ஸ் 18 எக்ஸ் 31 10 கிராம். ஒரு காலம் என்ன செய்யாதீங்க, தசமானத்தில் கணக்கு செய்யாதீங்க, தசமானத்தில் கேள்வி செய்யாதீங்க. ஆக இங்கே 62 எக்ஸ் 31 10 கிராம். பிரிக்கிற எக்ஸ் 5 10 கிராம். 5 10 1 2 5 10 கிராம். ஆக ரெண்டு எக்ஸ் மூணு சாரி எக்ஸ் 5 10 3 எத்தனை மூணு? ரெண்டு எக்ஸ் 5 மூணு 10 10 3 ஆக 10 10 3 தான். சோடியம் இருக்காமல் சார்பு சோடியம் 23, ஹைட்ரஜன் 3, காமன் 12, இதுக்கு 48 10 14 84. ஆக 84 கிடைக்கும். N7 WM W7 NM என்னது 10 10 3 எவ்வளவு M எது 84. ஆகவே 84 10 sin 3 84 10 sin 2 கிராம். 84 10 sin 2 கிராம். ஆக 4 கிராம் தெரியும். 4 கிராம் சொன்னா மேலுக்கு 84 10 sin 2 தர 100 இது 20 கேட்டகரி இது. கலவையின் சோடியம் கார்பனேட்டின் திரிவின் சதவீதம். சோடியம் கார்பனேட்டின் திரிவின் சதவீதம். ஆகவே இது 21% சோடியம் இது கார்பனேட். சோடியம் கார்பனேட் 21% 71%. 100% இது 21% இது 79%. 79%. அது பயணியா சிறிது கேள்வி என்ன செய்யணும், அழகு மாணவர்களுக்கு யோசிக்கணும். இதை பற்றி செய்யுங்க. கல்குலேஷன் கேள்வி வரக்கூடிய எப்போதுமே இதே மாதிரி கேள்வி நம்ம சரியா யோசிச்சு செய்தாச்சு. அடுத்த கேள்வி, ஏ கேஸ் 2B கேஸ் என்ற தாக்கத்தின் ஒரு குறித்த வெப்பநிலையை சமநிலை மாறிலிகள் முறையே K1 K2 ஆகும். என வெப்பநிலையின் தாக்கம் ஏ கேஸ் ஆனது B கேஸ் ஆனது எத்தனை கேஸ் 2B கேஸ். அடுத்து சொல்றாங்க B கேஸ் ஆனது C கேஸ் ஆகும். B கேஸ் ஆனது C கேஸ் ஆகும். D கேஸ் ஆகும். பௌதிக நிலைக்கான அம்புக்குறி கட்டாயம் முக்கியம். பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இதுல K1 னா அடுத்த K2 ஆகும். இதுல K1 னா இது K2. இந்த தாக்கத்தின் சமநிலை மாறிலி இப்போ என்ன A கேஸ் plus 2C கேஸ் plus D கேஸ் 2D கேஸ் சமநிலை மாறிலிகள். இங்க பாத்தீங்க சொல்றேன் இது ரெண்டாவது பிரிக்கிறீங்க. அதாவது இத ரெண்டாவது பிரிக்கிறீங்க. இது வரும் 2B கேஸ் 2C கேஸ் 2D கேஸ். ரெண்டாவது பிரிக்கிறீங்க சமநிலை மாறிலி பெருக்கப்படும். வெளிய வரும் K2 ஸ்கொயர் K2 ஸ்கொயர். ரெண்டாவது பிரிக்கிறீங்கன்னு சொன்னா ஸ்கொயர். மூணாவது பிரிக்கிறீங்கன்னா மூணாம் மடங்கு வரும். நாலாவது பிரிக்கிறீங்கன்னா நாலாம் மடங்கு வரும். ரெண்டாவது பிரிக்கிறீங்கன்னு சொன்னா ரெண்டாவது பிரிக்கிறீங்கன்னு சொன்னா என்ன வரும், அரையாம் மடங்கு வரும். அரையாம் மடங்கு வரும். மூணாவது பிரிக்கிறீங்கன்னா 1க்கு 3ஆம் மடங்கு வரும். நாலாவது பிரிக்கிறீங்கன்னு சொன்னா 1க்கு 4ஆம் மடங்கு வரும். ஆகவே இந்த ரெண்டையும் கூட்டிடுங்க. ரெண்டு சமன்பாடையும் கூட்டிடுங்க. கூட்டினா 2 வெட்டு. ஆகவே என்ன வரும், இறுதியாகும் இந்த ஈக்குவேஷன் வருவாரு. இது வந்து சோ என்ன செய்யும், ரெண்டு சமன்பாடுகள் கூட்டப்பட்டா சமநிலை மாறிலிகள் பெருக்கப்படும். சமநிலை மாறிலிகள் பெருக்கப்படும். ஆகவே K1 K2 ஸ்கொயர். ரெண்டு சமன்பாடுகள் கூட்டப்பட்டா சமநிலை மாறிலிகள் பெருக்கப்படும். ரெண்டு சமன்பாடுகள் பிரிபட்டா சமநிலை மாறிலி ரெண்டு சமன்பாடுகள் கழிபட்டா சமநிலை மாறிலி பிரிபடும். ரெண்டு சமன்பாடுகள் கூட்டப்பட்டா சமநிலை மாறிலி பெருக்கப்படும். ரெண்டு சமன்பாடு கழிபட்டா சமநிலை மாறிலி பிரிபடும். சமநிலை மாறிலி பிரிபடும். ரெண்டாவது பிரிக்கிறதா அடுக்கு 2 ஆகும். மூணாவது பிரிக்கிற அடுக்கு 3 ஆகும். நாலாவது பிரிக்கிற அடுக்கு 4 ஆகும். நாலாவது பிரிக்கிறது சொன்னா 1க்கு 4 ஆகும். மூணாவது பிரிக்கிறதா 1க்கு 3 அடுக்கா வரும். இது மூன்றாம் அடுக்காக வரும். ஓகே, இந்த 15 வரைக்கும் பார்த்தோம். ஒரு மணிக்கு அளவு வகுப்பு. இவ்வாறு 15 வரைக்கும்
கேள்விகளாக இனி முன்னேற்றி செல்லப்படும். இனி அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.